சொன்னதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம் அப்படின்ட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லிட்டு வந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதையும் செய்யலை, செஞ்சதையும் சொல்ல முடியல அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க 2021 தேர்தல் அப்போ 500 வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வாக்குறுதிகளில் பார்த்தோன்னா ஒன்று கூட இன்ன வரைக்கும் நிறைவேற்றப்படலை அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே வந்து ஒரு தேர்தல் காகிதமாக தான் அந்த சொன்ன வாக்குறுதிலாம் காற்றுல பறந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்றதை பார்த்துருவோம். மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் தரும், மாணவர்களோட கல்வி கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறோம் இப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ வந்தவுடனே கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்த நிலையில் அதுலேயும் கை விரிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ லேப்டாப் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுலேயுமே வந்து இன்ன வரைக்கும் லேப்டாப்பே கொடுக்குற எல்லாமே வந்து எல்லாருக்குமே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் கொடுக்கறதுல கூட அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது மாணவர்கள்கிட்ட அப்படின்னும் போது 18+, அதாவது ஓட்டர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி இருக்கிற மாணவர்கள், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க. இது என்னென்னா மாணவர்களுக்கு சொன்னதுக்காக செய்கிறது அப்படின்றத விட அவங்க கிட்டேருந்து இவங்களுக்கு என்ன கிடைக்குது, அதில் கூட ஒரு கமிஷன் அடிக்கலாமா, அதில் கூட ஒரு கரப்ஷன் பண்ணலாமா, அதில் கூட கலெக்ஷன் பண்ணலாமா அப்படின்ட்டு தான் இந்த திமுக ஆட்சியில் இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஸோ இன்ன வரைக்கும் லேப்டாப்பே எதுவுமே கொடுக்கல. ஆனால் அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை விட டபுள் மடங்கு செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ஒரு ஓட்டர்ஸாக, அதாவது ஓட்டு போடுறதுக்கு மட்டும் பெண்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். மாதந்தோறும் வந்து 1000 ரூபா கொடுப்பேன்னு சொல்கிறதாகட்டும், இன்ன வரைக்கும் கொடுத்தாங்களோ அதையுமே கொடுக்கல அப்படின்றதா சொல்லணும். சிலிண்டர் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த சிலிண்டர் விலையும் பெண்களுக்காக அதையும் குறைக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எந்த அளவுக்கு ஒரு ரத்தம் சிந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க நெல் அறுவடை செய்கிறதாகட்டும், அவங்க போடுற வந்து நெல்களை வந்து விவசாயம் பண்ணுறதாகட்டும், எந்த அளவுக்கு அவங்க அதில் ரத்தம் சிந்தியிருக்காங்க, அவங்க உழைப்பு இருக்குது, அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அதில் கூட எப்படி வந்து ஒரு கமிஷன் அடிக்கலாம், அதில் எப்படி கரப்ஷன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து நெல் குவிண்டலுக்கு 2500 ரூபாய் வரைக்கும் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரும்புக்கு பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய் எம்எஸ்பி, அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் சொன்னாங்களா செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு அவங்க நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அதாவது ஆட்சிக்கு வரும்போது எல்லாமே செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி வந்தவங்க இன்னும் வரைக்கும் 5 வருஷம் ஆட்சியே முடிய போது இன்னும் வரைக்கும் எதுவுமே செய்யலை. அதுவும் பெண்களுக்கு வந்து நாங்கள் அதாவது திருமணமாகி வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுப்போம், அவங்களுக்கு அதாவது சுய உதவிக்குழுவுக்கு வந்து ஒரு 25% வந்து மானியம் கொடுப்போம், இப்படிலாம் பெண்களை வந்து எந்த அளவுக்கு கவர முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு விளம்பர ஆட்சினே சொல்லலாம், அந்த அளவுக்கு கவர்ந்தாங்க பெண்களை. அவங்கள வந்து அதாவது ஓட்டுக்காக கவர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னும் வரைக்கும் அவங்களுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. பெண்களுக்கு மீதான நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை வந்து தனி நீதிமன்றம் அமைச்சு அதை விசாரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் வரைக்கும் நீதிமன்றம் அமைச்சிருக்காங்களா சொன்னாங்க, அதுவுமே இன்னும் செய்யலை அப்படின்ட்டு தான் சொல்ல வரணும். ஸோ அரசு ஊழியர்களுக்கு வந்து ஓல்டு பென்ஷன் அந்த திட்டத்தை வந்து திருப்பி கொண்டு வரும், ஓல்டு பென்ஷன்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க இன்னும் வரைக்கும் திமுக ஆட்சியில் அதுவும் கொடுக்கல அப்படின்ட்டு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள், ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை நிறுத்திட்டு அவங்க ஒரு சைடு போராட்டம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன 500 வாக்குறுதிகளில் பார்த்தீங்கன்னா 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதாவது 500 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அப்படின்னே சொல்லலாம். இதே வந்து திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க அமைச்சர்கள் நாங்கள் ஒரு 70% முடிச்சிருக்கோம், அதாவது ஒரு 60%, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு தெளிவில்லை எவ்வளோ வாக்குறுதிகளை கம்ப்ளீட்டாக நிறைவேற்றிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ பாமகவில் இருக்க ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை பகிர்ந்திருக்காரு அப்படின்ட்டு தான் சொல்ல வரணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளாகட்டும், மாணவர்களாகட்டும், பெண்களாகட்டும் திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, சொல்கிறத செய்வோன்னு சொன்னாங்களே தவிர இன்னும் வரைக்கும் செஞ்சு முடிக்கல அப்படின்றதா சொல்லணும். ஆனால் இந்த சைடு மோடிஜி அவர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா 1.41 கோடி வரைக்கும் வந்து சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்ற ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் மூட்டைகளெல்லாம் வந்து ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு வேர்ஹவுஸ் மாதிரியும், அது மழையில் நனையாமல் இருக்க அது பாதுகாக்கிறதுக்காகவும் எந்த அளவுக்கு மோடிஜி அவர்கள் வந்து ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காரு அப்படின்றது இதில் நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் தமிழகத்தை வந்து நான் தான் உருவாக்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் வரைக்கும் விவசாயிகளுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி எந்த ஒரு அதாவது அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் தான் பண்ணேன் அப்படின்னு வெறும் விளம்பரத்துக்காக மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர
ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் வரைக்கும் எதுவுமே செய்யலை அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இது நான் சொல்லலை, மக்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமைகளாகட்டும், அதாவது சின்ன பசங்கள்லேருந்து இந்த ஏரோஸ்ட்ரஸ் வரைக்கும் தொடர்ந்து எவ்வளோ வன்கொடுமைகள் நடக்குது, அவங்க செய்கிற ஊழலாகட்டும், இப்போ எல்லாமே மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு சொல்லணும். ஸோ மே 4 மக்கள் என்ன தீர்ப்பு தராங்க, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, என்ன ஏது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.